தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களின் ஓட்டு நிச்சயமா விஜய்க்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கோடங்கி ஆப்ரகாம் இப்போ ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. அது பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சமீபத்தில் இந்த ஆதவ் அர்ஜுனா விமர்சனம் பண்ணியிருந்தார். அதாவது விஜய் அவர்களை தூக்கி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை குறைச்சி மதிப்பிட்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் அப்படிங்கிற அந்த தேன் கூட்டில் கல்லெறிஞ்சிட்டாரு. அந்த தேன் பூச்சிகள் சும்மா விடாது. தேன் கூட்டுக்குள்ள கல்லடிச்சிட்டாரு. இது இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு 100% பெரிய பேக் ஃபயர் ஆகும். ரஜினி ரசிகர்கள் ஏற்கனவே விஜய் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. ஏற்கனவே தலைவர் ரஜினியோட ரசிகர்கள் விஜய் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. எரியிற நெருப்பில் இவர் பெட்ரோலை ஊற்றிட்டாரு. சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் அணையிற வேலையில் தான் இவர் பெட்ரோலை தூக்கி ஊற்றி இப்போ கபகபன்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே அந்த அறிக்கையில் ஒரு வரி சேர்த்துருக்காங்க, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு. அந்த காத்திருப்பு காலம் அப்படிங்கிறது எலெக்ஷன் வரையும் தான். எலெக்ஷன் அன்னைக்கு தலைவரோட ரசிகர்கள் யார் அப்படிங்கிறத காட்டுவாங்க. இது விஜய்க்கும் சரி அவருடைய கட்சிக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் அமையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. தேர்தல் அன்னைக்கு அதுக்கான பதில் வரும். அந்த பதில் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு பின்னடைவான பதிலாக தான் இருக்கும். விஜய்க்கு பேக் ஃபயரான பதில் தான் அது. ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க.